அனைவருக்கும் வணக்கம். பைத்தான் டுட்டோரியலுக்கு eGoveranceHelpDesk சேனல் வழியாக உங்களை வரவேற்கிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம நியூமரிக்கல் டேட்டா டைப்பான இன்டிஜர், ஃப்ளோட் மற்றும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் பற்றி பார்த்தோம். இன்னைக்கு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்னு என்னன்னு பார்ப்போம். ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு குரூப் ஆஃப் கேரக்டர் வச்சு ஃபார்ம் பண்ணதான் ஸ்ட்ரிங்கும்பாங்க. அப்படி ஃபார்ம் பண்ணுற ஸ்ட்ரிங்கை சிங்கிள் கோட் அல்லது டபுள் கோட் அல்லது ட்ரிபிள் கோட்டை வச்சு அதை என்க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. அதை சிங்கிள் கோட்டில் வச்சு ஃபார்ம் பண்ணலாம், அல்லது டபுள் கோட்டில் வச்சு ஃபார்ம் பண்ணலாம், அல்லது ட்ரிபிள் கோட்லையும் வச்சு ஃபார்ம் பண்ணலாம். ட்ரிபிள் கோட் மல்டிலைன் ஸ்ட்ரிங்குக்கு பெரும்பாலும் யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு மெசேஜுங்கிற ஸ்ட்ரிங் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் ஹலோ வேர்ல்டுங்கிறத அசைன் பண்ணிக்கிறேன். அப்படி ஹலோ வேர்ல்டுன்னு அசைன் பண்ண ஸ்ட்ரிங்கை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அது கன்சோலில் ஹலோ வேர்ல்டுங்கிறத அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுது. இதுவே டைப்புங்கிற மெத்தடுக்கு உங்கள் ஸ்ட்ரிங் வேரியபிளை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணும்போது அதுவே ஸ்ட்ரிங் கிளாஸ் டைப்புங்கிற டேட்டா டைப்பை உங்கள் கன்சோலில் பிரிண்ட் பண்ணும். அடுத்தது ஒரு ஸ்ட்ரிங் எலமெண்ட்டை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒவ்வொரு எலமெண்ட்டும் அதை இண்டெக்ஸ் நம்பர் வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கோட ஃபர்ஸ்ட் லெட்டர் 0 அப்படிங்கிற இண்டெக்ஸ் நம்பரை வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இதோட இண்டெக்ஸ் ரேஞ்ச் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் லெட்டரில் இருக்கிற இண்டெக்ஸ் 0லிருந்து லாஸ்ட் கேரக்டர் வரைக்கும் இருக்கிற n-1 அப்படிங்கிற இண்டெக்ஸ் ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும். இதே மாதிரி பைத்தானில் ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸாக ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கிறதுக்காக நெகட்டிவ் இண்டிசஸை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது லாஸ்ட் லெட்டர் -1ல ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் லெட்டர் வரைக்கும் அது இண்டிசிஸ் நம்பர் இன்கிரிமெண்டலா இருக்கும். அதாவது -1ல இருந்து -n வரைக்கும் இருக்கும். அடுத்தது ஒரு ஸ்ட்ரிங்ல இருந்து ஒரு கேரக்டரை எப்படி ரீட் பண்றதுன்னு பார்ப்போம். ஒரு ஸ்ட்ரிங்ல இருந்து கேரக்டர் ரீட் பண்ணோம்னா அதோட இண்டெக்ஸ் நம்பர் யூஸ் பண்ணி நம்ம ரீட் பண்ணலாம். அதோட சின்டெக்ஸ் எப்படி இருக்கும்னா, வேரியபிள் நேம் வித்தின் தி ஸ்கொயர் பிராக்கெட்ல இண்டெக்ஸ் நம்பர் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு மெசேஜ்ங்கிற வேரியபிள்ல ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல இருந்து தேர்ட் எலிமெண்ட் நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல எல்லுங்கிற கேரக்டர் எப்படி ரீட் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். இதோட இண்டெக்ஸ் நம்பர் 3 அப்படின்னு இருக்குது. நான் மெசேஜுங்கிற வேரியபிளுக்கு 3 அப்படிங்கிற இண்டெக்ஸ் நம்பர் பாஸ் பண்ணி நான் அதோட கேரக்டர் ரீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எல் அப்படிங்கிற ரிசல்ட்டை கன்சோலில் டிஸ்பிளே ஆகுறது. இண்டிசிஸ் நம்பரில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, இண்டெக்ஸ் நம்பர் ஆல்வேஸ் இண்டிஜராக தான் இருக்கணும். மற்ற டேட்டா டைப்பை கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா டைப் எரர் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே மெசேஜுங்கிற அப்படிங்கிற ஸ்ட்ரிங்குக்கு நான் 2.5 அப்படிங்கிற இண்டெக்ஸை பாஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே டைப் எரர் எனக்கு ட்ரிகர் ஆகுது. ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ ஆக்சஸ் பண்றதுக்கு நீங்க பாஸ் பண்ற இண்டெக்ஸ் நம்பர் வித்தின் த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கணும். அதாவது நீங்க பாஸ் பண்ற இண்டெக்ஸ் நம்பர் ஸ்ட்ரிங் லென்த்தை விட ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அது அவுட் ஆஃப் ரேஞ்ச் எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம மெசேஜ்ங்கிற ஸ்ட்ரிங்ல ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் இருக்குது. இது மொத்தம் 11 கேரக்டர். இதோட இண்டெக்ஸ் ரேஞ்ச் ஆனது 0 to 10 அப்படின்னு இருக்கும். 12 அப்படிங்கிற இண்டெக்ஸை ஆக்சஸ் பண்ணோம்னு நினைச்சுன்னா அது பவுண்டரி எக்ஸிட் ஆயிருச்சு. ஸோ இண்டெக்ஸ் பவுண்டரி எக்ஸிட் ஆயிடுச்சு அப்படிங்கிற எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகும். ஒரு ஸ்ட்ரிங் எலமெண்ட்ஸை நெகட்டிவ் இண்டிசஸ், அதாவது லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் அந்த ஆர்டர்ல எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். பைத்தான்ல நெகட்டிவ் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்கோட லாஸ்ட் எலிமெண்ட்ல இருந்து ஃப்ரண்ட் எலிமெண்ட் வரைக்கும் ஐட்ரேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம மெசேஜ் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வேரியபிள்ல ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் இருக்குது. லாஸ்ட் கேரக்டர்ல இருந்து நம் தேர்ட் எலிமெண்ட்டை நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ நான் -3 அப்படிங்கிற வேல்யூ இண்டெக்ஸ் வேல்யூவாக கொடுக்குறேன். ஸோ இதில் R அப்படிங்கிற ரிசல்ட் எனக்கு பிரிண்ட் பண்ண முடியுது. மேலும் ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த் கண்டுபிடிக்கணும்னா லென் அப்படிங்கிற பில்டின் மெத்தட் இருக்கு. அந்த பில்டின் மெத்தடுக்கு உங்க வேரியபிளை நீங்க பாஸ் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க மெசேஜ் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை லென் அப்படிங்கிற பில்டின் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணும்போது அது 11 அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கோட லென்த்தை உங்களுக்கு ரிசல்ட்டா தருது. ஒரு ஸ்ட்ரிங்கில் பிட்வீன் ரேஞ்சில் ஸ்ட்ரிங்கை ஸ்லைஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ரேஞ்ச் அப்படிங்கிற பவர்ஃபுல் ஆப்ரேஷன் பைத்தான்ல இருக்குது. ஸோ நம்ம கிட்ட இருக்க ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கில் செகண்ட் பிளேஸ்ல இருந்து 9th பிளேஸ் வரைக்கும் இருக்க ஸ்ட்ரிங்கை நம்ம ஸ்லைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அதுக்கான சின்டெக்ஸ் எப்படி இருக்கும்னா, ஸ்ட்ரிங் வேரியபிள் நேம் வித்தின் த ஸ்கொயர் பிராக்கெட் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் கோலன் எந்த பிளேஸ் எண்டு பிளேஸ் எதுவோ அதை சொல்லுவோம். ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ஹோல்ட் பண்ணியிருக்க மெசேஜ் வேரியபிள்ல ஸ்டார்ட் இண்டெக்ஸ் 1 அண்ட் எண்டு பொசிஷன் எதுனா 9. ஸோ 1:9 அப்படின்னு கொடுத்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா அது நம்ம ஸ்ட்ரிங்கில் ELLOWOR அப்படிங்கிற சப்ஸ்ட்ரிங் நமக்கு கிடைக்குது. இதே
மாதிரி ஸ்லைசிங்ல அதர் வேரியன்ட்ஸும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கோட ஸ்டார்ட் இண்டெக்ஸ் கொடுத்துட்டு எண்ட் பொசிஷன் கொடுக்காம இருந்தா அது ஸ்டார்ட் இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்ட்ரிங்கோட ரிமைனிங் கேரக்டர் எல்லாமே ரிட்டர்ன் பண்ணிரும். அடுத்தது பேஸ் இண்டெக்ஸ் கொடுக்காம எண்ட் பிளேஸ் மட்டும் கொடுத்தோம்னா அது வந்து எண்ட் பிளேஸ் வரைக்கும் இருக்க எல்லா கேரக்டரையும் ரிட்டர்ன் பண்ணிரும். இதே மாதிரியே நெகட்டிவ் இண்டிசஸ்க்கும் ரேஞ்ச் அப்ளை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ் இண்டெக்ஸ் ஆன -8 அண்ட் தென் அதோட பொசிஷன் ஆன -3 இதை கொடுத்து நம்ம LO WO அப்படிங்கிற சப்ஸ்ட்ரிங்கை பெற முடியுது. இங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, என்னதான் நெகட்டிவ் இண்டிசஸ் கொடுத்தாலும் அது லெஃப்ட் டு ரைட் அப்படிங்கிற டைரக்ஷன்ல மட்டும் தான் கொடுக்க முடியும். ரேஞ்ச் பேஸ் இண்டெக்ஸ் மற்றும் அதோட பொசிஷன் பிளேஸ் எதுவுமே கொடுக்காம எம்டியா கொடுத்தோம்னா நம்ம ஸ்ட்ரிங்கோட ஃபுல் ஸ்ட்ரிங்குமே சப் ஸ்ட்ரிங்கா கொடுத்துரும். ஒரு ஸ்ட்ரிங்கோட கேரக்டர் சேஞ்ச் பண்ணணும்னா அது டைரக்டா முடியாது. ஏன்னா ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு இம்யூட்டபிள் டைப். ஸோ அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணா அதோட பேஸ் அட்ரஸும் சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்படி நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா அதே வேரியபிளுக்கு நீங்க புதிய வேல்யூ வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம மெசேஜ் வேரியபிள ஹலோ வேர்ல்டு ஸ்ட்ரிங்கில் 3rd இண்டெக்ஸில் இருக்க எல்லுக்கு பதிலாக Z அப்படிங்கிற லெட்டரை மாற்றோன்னு நினைக்கிறேன். ஆனால் டைரெக்டாக நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா டைப்போ எரர் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் அப்படிங்கிற எரர் காட்டும். ஸோ நம்ம அந்த வேரியபிளோட வேல்யூ சேஞ்ச் பண்ணணும் அப்படி நம்ம என்டையர் ஸ்ட்ரிங்கையும் நம்ம மாற்ற வேண்டியது இருக்கும். ஸோ அப்படி மாற்றோம்னா இந்த எக்ஸாம்பிளில் மெசேஜோட ஸ்ட்ரிங்கை மாற்றிருக்கோம். ஸோ அதை பிரிண்ட் பண்ணுறேன். அதோட ரிசல்ட்டு கன்சோலில் கிடைக்குது. அதே போல் ஒரு வேரியபிளை டெலீட் பண்ணோம்னா del கீவேர்டு யூஸ் பண்ணி அந்த வேரியபிளை என்டையராக டெலீட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இது போன்ற மேலும் பயனுள்ள வீடியோக்களை எடுத்துட்டு வருவதற்கு உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவைப்படுகிறது. எனவே eGovernance Help Desk சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும். மேலும் நோட்டிஃபிகேஷன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும். அதே போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணலாம். கொஸ்டின்ஸ், குறைகள் இது போன்று ஏதேனும் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யவும். அதற்கு நாங்கள் தேவையான பதில்களை உங்களுக்கு வழங்க நாங்கள் காத்து இருக்கிறோம். மற்ற சோசியல் மீடியாக்களையும் நாங்கள் இருக்காங்க. ஸோ அங்கேயும் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம்.